ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆமோஸ் புத்தகத்தை குறித்து பார்க்க போறோம். ஆமோஸ் புத்தகத்தை எழுதியவர் ஆமோஸ் தீர்க்கதரிசி. ஆமோஸ் என்கிற இவரோட பெயருக்கு சுமை அல்லது சுமை தாங்குபவர் என்று அர்த்தம். இவர் எருசலேம் நகரத்துக்கு 10 மைல் தெற்கே அமைந்திருந்த தெக்கோவா என்கிற சிறிய கிராமத்தை சேர்ந்த ஒரு மேய்ப்பன். அதோட இவர் காட்டத்தி பழங்களை பொறுக்குகிறவருமா இருந்தார். இவர் யோனா, ஓசியா மற்றும் ஏசாயா தீர்க்கதரிசியோட சமகாலத்தவர். இவர் கிமு 8ஆம் நூற்றாண்டுல யூதாவின் ராஜாவான உசியாவோட நாட்களிலும் இஸ்ரவேலின் ராஜாவான 2ஆம் எரோபயாமின் நாட்களிலும் அவரோட தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்தார். சாலமோன் ராஜா இறந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் ஒன்றா இருந்த இஸ்ரவேல் தேசம் இஸ்ரவேல் யூதான்னு 2ஆக பிரிக்கப்பட்டது. யூதா தேசத்தை சாலமோனுடைய மகன் ரெஹோபயாம் ஆட்சி செய்தார். இஸ்ரவேல் தேசத்தை சாலமோனுடைய ஊழியக்காரர்ல ஒருத்தரான எரோபயாம் ஆட்சி செய்தார். அப்போ கர்த்தருடைய ஆலயம் எருசலேம்ல இருந்ததால இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமுக்கு பலி செலுத்த போகும்போது அவங்க ஒருவேளை ரெஹோபயாமோட இணைந்து அவரை கொலை செய்திருவாங்கன்னு எரோபயாம் பயந்து அவர் 2 பொன் கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஒன்றை தானிலும் இன்னொன்றை பெத்தேலிலும் நிறுத்தி இஸ்ரவேல் தேசத்துல விக்கிரக வழிபாட்டை கொண்டு வந்தார். முதலாம் எரோபயாமுக்கு அப்புறம் வந்த எல்லா ராஜாக்களுமே எரோபயாமின் அதே பாவ வழிகள்ல தான் நடந்தாங்க. முதலாம் எரோபயாமுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 130 வருஷங்களுக்கு அப்புறம் இஸ்ரவேல் தேசத்தை யோவாஸ் ராஜாவோட மகன் 2ஆம் எரோபயாம் ஆட்சி செய்றார். 2ஆம் எரோபயாமின் ஆளுகையிலே இஸ்ரவேல் தேசம் ரொம்ப பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் இருந்தது. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய ரீதியில கர்த்தரை விட்டு பின்வாங்கி ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க. அதோட அவங்க கர்த்தருடைய நீதி நியாயங்களை எல்லாம் புரட்டி ஏழையான ஜனங்களை ரொம்ப ஒடுக்கினாங்க. தேசத்துல நீதியே இல்லாம போயிற்று. அதனால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிப்பதற்காக யூதா தேசத்தை சேர்ந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியை அவங்க கிட்ட அனுப்புறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி ஒரு நாள் அவரோட மந்தையை மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவரை பார்த்து, நீ போய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொல்லுன்னு சொல்லி அவரை பொன் கன்றுக்குட்டி மூலமா பொய்யான மதம் தொடங்கிய அதே பெத்தேலுக்கு அனுப்பி வைக்கிறார். ஆமோஸ் பெத்தேலுக்கு போய் ஜனங்களின் விக்கிரக ஆராதனையும் நியாய சீர்கேடுகளையும் குறித்து எச்சரிக்கிறார். அவர் ஜனங்களை பார்த்து, கர்த்தர் உங்களை குறித்து என்ன சொல்றாருன்னா, நான் பூமியில இருக்கிற எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மட்டும் அறிந்து கொண்டேன். நான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி 40 வருஷம் உங்களை வனாந்திரத்திலே வழி நடத்தி உங்களை பராமரித்து நீங்க எமோரியர்களுடைய தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் என்கிறதுக்காக நான் அவங்கள தேசத்தை விட்டு தூரத்தி உங்களுக்கு அந்த தேசத்தை கொடுத்தேன். ஆனா நீங்க என்னை மறந்து விக்கிரகங்களை வணங்குறீங்க. நீங்க ஏழைகளோட தலையின் மேல மண்ணை வாரி இறைத்து சிறுமியானவர்களின் வழியை புரட்டுறீங்க. நீங்க நீதிமானை பணத்துக்கும் எளியவனை ஒரு ஜோடு பாதரட்சைக்கும் விற்று போட்டீங்க. உங்களை எச்சரிக்கிறதுக்காக நான் என்னோட தீர்க்கதரிசிகளை உங்ககிட்ட அனுப்பினேன். ஆனா நீங்க அவங்களுக்கு செவி கொடுக்காம அவங்கள அமைதியா இருக்க சொன்னீங்க. நான் திரும்ப திரும்ப உங்களோட கவனத்தை ஈர்க்க முயற்சித்தேன். ஆனா நீங்க என்கிட்ட திரும்பவே இல்லை. அதனால நான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை அனுப்பினாலாச்சோ நீங்க என்கிட்ட மனம் திரும்புவீங்கன்னு நினைத்து நான் உங்களோட தோட்டங்களையும் திராட்சை தோட்டங்களையும் அழித்து போட்டேன். உங்களோட அத்தி மரங்களையும் ஒலிவ மரங்களையும் வெட்டுக்கிளிகள் தின்றன. ஆனாலும் நீங்க என்கிட்ட திரும்பாம போனீங்க. நான் எகிப்துக்கு அனுப்பின கொள்ளை நோய் மாதிரியே உங்களுக்கும் அனுப்பினேன். உங்களோட வாலிபரை பட்டயத்தால கொன்றேன். உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன். ஆனாலும் நீங்க என்கிட்ட திரும்பாமற் போனீங்க. சோதோம் கொமோராவை நான் கவிழ்த்து போட்டது மாதிரி உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்க அக்னி நின்று பறிக்கப்பட்ட குள்ளியை போல இருந்தீங்க. நான் இவ்வளவு தண்டனைகள் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட நீங்க என்கிட்ட திரும்பாமற் போனீங்க. அதனால நீங்க இனிமேல் உங்களோட தேவனாகிய கர்த்தரை எதிர்கொள்ள தயாராகுங்க. கர்த்தராகிய நானே நட்சத்திரங்களையும் மலைகளையும் காற்றையும் படைத்தேன். நான் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியின் மேலுள்ள மலைகளின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் என்பது என்னுடைய நாமம். நான் உங்க மேல தண்டனையை வர பண்ணுவேன். என்னோட நியாய தீர்ப்பு வரப்போகிறது. உங்களை சுற்றி இருக்கிற நாடுகளான தமஸ்கு, காசா, தீரு, ஏதோம், அம்மோன், மோவாப், யூதா போன்ற நாடுகளும் அவங்க செய்த பாவங்களுக்காக அவங்க தண்டிக்கப்படுவாங்க. நீங்க செய்த பாவங்களுக்காக நீங்களும் தண்டிக்கப்படுவீங்க. நீங்க செய்த பாவங்களின் நிமித்தம் நான் உங்களை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிபீடங்களை விசாரிப்பேன்.
பலிபீடத்தின் கொம்புகள் வெட்டுண்டு தரையிலே விழும். நீங்க பெத்தேலை தேடாதீங்க, பெத்தேல் பாழான இடமாய் போகும். கர்த்தராகிய என்னை தேடுங்க, அப்போ பிழைப்பீங்க. நீங்க நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி உங்களுக்கு செதுக்கப்பட்ட கற்களால அழகான வீடுகளை கட்டுறீங்க. ஆனாலும் நீங்க அந்த வீடுகளில் வாழ மாட்டீங்க. நீங்க அழகான திராட்சை தோட்டங்களை பயிர் செய்றீங்க. ஆனாலும் நீங்க அதுல இருந்து திராட்சை ரசம் குடிக்க மாட்டீங்க. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்களோட பண்டிகை ஆசரிப்புகள் எல்லாம் எனக்கு விருப்பமில்லை. நீங்க உங்களோட தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். நீங்க பிழைக்கணும்னா தீமையை இல்ல நன்மையை தேடுங்க. அப்போ நீங்க சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். இதுக்கும் நீங்க எனக்கு செவி கொடுக்கலன்னா நான் ஒரு எதிரியை அனுப்ப போகிறேன். அவன் உங்களை ரொம்ப தூரத்துக்கு சிறை பிடித்துட்டு போவான்னு சொல்லி கர்த்தர் அசீரியர்கள் மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுமதிக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து ஆமோஸ் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லி எச்சரிக்கிறார். ஆமோஸ் பெத்தேல்ல சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட அமத்சியா என்கிற ஒரு ஆசாரியன் ஆமோஸை பார்த்து, தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனே, நீ இங்கிருந்து போ. நீ உன்னோட யூதா தேசத்துக்கே ஓடி போய் அங்கே அப்பம் சாப்பிட்டு அங்கேயே போய் தீர்க்கதரிசனம் சொல்லுன்னு சொல்லி அவரை ஏளனம் செய்கிறார். இப்படி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவை அவங்களுக்கு எச்சரித்ததுக்கு அப்புறமும் கூட அவங்க அந்த எச்சரிப்புகளுக்கு செவி கொடுக்கல. அதனால கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரப்போகிற அழிவை குறித்து 5 வகையான தரிசனங்கள், அதாவது வெட்டுக்கிளிகள், நெருப்பு, தூக்குநூல், பழுத்த பழங்களின் கூடை மற்றும் கர்த்தருடைய தரிசனத்தின் மூலமா ஆமோஸ் தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களோட பாவங்களினால கர்த்தர் அவங்களை தண்டித்து அவங்கள எல்லா தேசங்களுக்கும் சிதறடித்தாலும் கூட அவர் கடைசி காலங்களில கிருபையாய் அவங்கள மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு கூட்டி சேர்த்து அவங்களோட பாவங்களை எல்லாம் மன்னித்து அவங்கள ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகிற எதிர்கால நம்பிக்கையையும் குறித்தும் விளக்குகிறார். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்றார். ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்டா எல்லா தீர்க்க தரிசன புத்தகங்கள்லயும் 2 பொதுவான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று தேவனுடைய நியாய தீர்ப்பு, இன்னொன்று இஸ்ரவேலின் எதிர்கால நம்பிக்கை. என்னதான் இஸ்ரவேல் ஜனங்களோட பாவத்தினால கர்த்தர் அவங்களை தண்டித்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா எதிர்கால நம்பிக்கையும் தரப்போவதாய் ஒவ்வொரு புத்தகங்களிலேயும் அவர் வாக்குத்தத்தம் பண்றார். இஸ்ரவேலின் கடைசி கால மறுசீரமைப்பை குறித்து பெரும்பாலான தீர்க்க தரிசன புத்தகங்கள்ல நம்ம பார்க்க முடியும். அதாவது ஏசாயா, எரேமியா, எசேக்கியல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, மீகா, செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா போன்ற புத்தகங்கள் எல்லாமே இஸ்ரவேலின் கடைசி கால மறுசீரமைப்பை குறித்து திட்டவட்டமாய் உறுதிப்படுத்துகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.